உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சிக்கு வந்து நல்லா கடிக்கிறதுக்கு பழகிறப்பவே இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் காம்போவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு கடித்து எங்களையும் சேர போய் கையெல்லாம் நல்லாவே கடிச்சு வச்சுருவா. அதுக்காகவே தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ வந்து சிக்குக்கு 2 months ஆகிடுச்சு. இப்போ வந்து ரொம்பவே சுட்டி, ரொம்ப குறும்பும் கூட. டாக் வந்து எப்படி வந்து கடிக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். இவளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் வீட்டில் ஒரு பொருள் விட மாட்டேங்கிறா. என்னதான் இருந்தாலும் டாக் வந்துட்டு கடிக்கிற குணம் இருக்கும் தானே. ப்ராடக்ட் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? வீடாட்டவா இருக்கு. என்னது இது? சமையல் கட்டுப்பாரு எல்லாம் இழுத்து போட்டு வச்சுருக்க. ஓவர் குறும் பண்ணிகிட்ருக்கு சிக்கோ. துணியெல்லாம் இழுத்து போட்டு வச்சுட்டு உனக்கு என்ன? உனக்குன்னு பொம்மை இருக்குல்ல, அதில் விளையாட வேண்டியதானே? உனக்குன்னு பொம்மை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கடிச்சிட்ருக்க? வேறு வேலை இல்லையா உனக்கு? பாரு, எனக்கு அடிக்கிறேன்னு நான் காலை தூக்கி மேலே வச்சு உக்காந்துட்ருக்கேன்.